ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை சேர்ந்து பாடலாமா? கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை என்ற பாடலை எல்லாரும் பாடுபடிமா? ஹல்லேலூயா. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. சொல்லுங்க வலது கரத்தை உயர்த்தி. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. சொல்லுங்க, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும். அவரை நம்பி இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அரணாய் வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி நல்லா ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, பாடுங்க. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர். நடக்குமோ நடக்காதோ என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமோ நடக்காதோ என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே. சொல்லுங்க, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நல்ல கரங்களை தட்டுங்க. சோர்ந்து போய் தட்டக்கூடாது, சும்மா சோறு தட்டலாம் தட்டக்கூடாது, நல்லா தட்டணும், நல்ல உற்சாகமா. ஓ வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே. சத்தமா சொல்லுங்க, செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, அவர் சொல்வதைதான் செய்வார், அவர் செய்வதைதான் சொல்லுவார். உன் வாழ்க்கையில செய்யாத ஒன்றையும்
அவர் சொல்லவே மாட்டார். அவர் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல. இந்த ராத்திரி நேரத்தில் நீ நம்பு. அவர் மனுஷன் அல்லமா, மாறி போகிறதற்கு அவர் தெய்வமாக இருக்கிறார். உனக்கு சொன்னதை எப்படியாகிலும் நிறைவேற்றுவார். என் நம்பிக்கையானவரே, நம்பிடு யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடு யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. பழித்திட வந்தோரை லச்சை மூடினதே, அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை லச்சை மூடினதே, அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காப்போரை உயர்த்திட உயர்த்தி வைத்தீரே, ஆடாய் மந்தானாய் என்றும் அளவில் வைத்தீரே. காண்போரை உயர்த்திட உயர்த்தி வைத்தீரே, ஆடாய் வந்தானாய் என்றும் அளவில் வைத்தவரே. வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடு யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடு யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து ஒரு நாள் போக மாட்டாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்பக்கூடிய ஒரு நாட்கள் வந்திருக்கிறது. அது இந்த நாளா கூட இருக்கலாம். நல்ல கரங்களை தட்டி, நான் கர்த்தருக்கு காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய்விட்டேனே என்று சொல்லுகிறாயா? இல்ல இல்ல இல்ல. இன்றைக்கு கர்த்தர் ஒரு புது பலனை கர்த்தர் உனக்கு தர போகிறார். பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கூட்டம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் ஒரு புதிய பலனை உங்க தந்து அனுப்ப போகிறார். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தமா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. இந்த சத்தம் போதாது. நல்ல சத்தமா அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். அல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எலும்புன உடனே கண்ண மூடிடணும். அப்பாவை மட்டும்தான் பார்க்கணும். வேற யாரையும் பார்க்க கூடாது. அவருடைய பிரசன்னத்தை அந்த இடத்துல நம்ம உணர்கிறோம். கண்களை மூடி அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி. சத்தமா சொல்லுங்க. எபினேஸ். இந்த முன்னாளனுக்கு தம்பிமார் கண்ணை மூடுங்க. சத்தமா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எபினேசரே, கோடி கோடி. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. சொல்லுங்க. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக.
என்ன மாற்றிட்டீங்க ஆண்டவரே. விசுவாசத்தோடு சொல்லுங்க. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டேன். இன்னொரு விஷயம் சொல்லுங்க. வாய்க்கால்கள் எல்லாம் வளமாக. எபினேசர். அப்படியே கரங்களை அசைத்து நல்ல கரங்களை அசைத்து எபினேசரே எபினேசரே. வாயை திறந்து சொல்லுங்க. தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தேன், அக்கினி சூளையில் நடக்க வைத்தேன். என்னை தீயும் தண்ணீரை கடக்க வைத்தேன், அக்கினி சூளையில் நடக்க வைத்தேன். அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். சொல்லுங்க. நான் அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். எபினேசரே. சொல்லுங்க சொல்லுங்க. கோடி ரே பாபா பாபா பா. எபினேசரே எபினேசரே. கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தெய்வம் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தெய்வம் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தீ. சொல்லுங்க. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தீ. எபினேசரே எபினேசரே. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே. கோடி கோடி. 4வது மாதத்தின் முதல் இந்த முடிவு வரையிலும் தேவன் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார் அல்லவா. நல்ல எபினேசரா எத்தனை பேருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டான். நல்ல கரங்களை தட்டி நீங்க பாட போகிறீங்க. ஆண்டவரே, இந்த 4வது மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல நீங்கள் பாதுகாத்து வந்தீரே, ஆசீர்வதித்து வந்தீரே, நடத்தி வந்தீரே, போஷித்து வந்தீரே, காப்பாற்றி வந்தீரே. உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. ஓ கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே. நல்ல கரங்களை தட்டி எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தினார். நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே. கோடி கோடி. அப்படி ஒரு 10 முறையால் சொல்லுங்க. எபினேசரே எபினேசரே. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே. நல்லா நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தெய்வம் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தெய்வம் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தேன், ஆதரவாய் என்னுடன் இருந்தேன். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தேன், ஆதரவாய் என்னுடன் இருந்தேன். எபினேசரே எபினேசரே. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே
யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, வாக்கு தத்தம் செய்தவா, வாக்கு மாறுமோ, வாக்கு தத்தம் செய்தவா, வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். நல்ல தலைகளுக்கு மேல ரெண்டு கரங்களை தட்டி வாய திறந்து அப்படியே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இந்த 4வது மாதம் ஆண்டவரே இறுதி நாளில் எங்களை நீர் கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 4வது மாதத்தை ஆண்டவரே நாங்கள் கடந்து வரும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். நல்ல 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 கரங்களை தட்டி ஓ ரே கா வா 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 ஓ ரே வா 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 து டா லா வா 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 ஓ ரே வா 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 வா. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். கர்த்தருடைய விடுதலையை இப்போ நீங்க உணர போகிறீங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இப்போ 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 இந்த நேரத்தில் நல்ல கரங்களை தட்டி வாயை திறந்து ஒரு நிமிடம் துதிங்க, வாயை திறந்து துதிங்க, வாயை திறந்து துதிங்க. அப்படி சும்மா நிக்காதங்க. வாய்கள் திறக்கப்படட்டும், வாய்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் நன்மையினால் நிரப்ப போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஒரு நன்மை இந்த இடத்தில் நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாக போகிறது, ஒரு விடுதலை உண்டாக போகிறது. ஏன் 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 இந்த வித்தியாசமான ஒரு ஜெபம், ஏன் ஏன் இந்த வித்தியாசமான ஜெபம்? இன்றைக்கு 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 கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது. ஓ 5வது மாதத்துல நீங்க செய்கிற காரியமும் பயங்கரமாக இருக்கும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு நல்ல 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 கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் அந்நிய பாஷைகளை பேசுங்க. ரீ வா 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 ஓ ரே கா வா 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 வா. சத்துரு விலகட்டும், சத்துரு விலகட்டும். உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற சத்துரு விலகட்டும். ஓ உங்க ஜெப ஜீவியத்தை கெடுக்கிற சத்துரு விலகட்டும். உங்க வேத வாசிப்பை கெடுக்கிற சத்துரு விலக போகிறது. உங்க மேன்மையை தடுக்கிற சத்துரு விலக போகிறது. இப்போ 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 உங்க வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி தடைகளை கொண்டு வருகிற எல்லா சத்துருகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்போ 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 இந்த ராத்திரி நேரத்தில் ஓ இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதியோடு அது முடிய போகிறது. இன்றைக்கு கண்ட எகிப்தியரை இனி நீ காண்பது இல்லை. துரத்துங்க துரத்துங்க துரத்துங்க. உங்க எல்லைக்குள்ளாக அவன் வாசம் செய்யக்கூடாது. 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 வியாதியை கொண்டு வருகிற சத்துருவே, பலவீனத்தை போடுகிற சத்துருவே, விலகட்டும் 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 விலகட்டும். கடைசியா எல்லாரும் கண்களை போடுங்க, யாரும் கண்ணை திறக்கண்டாம். 2 கரங்களை உயர்த்தி எபினேசரே இதை சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. அப்படியே கரங்களை அசைத்து சொல்லுங்க. எபினேசரே கோடி. எல்லாரும் நல்ல கரங்களை அசைத்து எபினேசரே எபினேசரே கோடி. கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. நல்ல கரங்களை தட்டி
நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போவருமாகிய ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய வரலாம். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கலாம். பாஸ்டர் அழைத்த போது ஒரு பகுதி பிரசங்கிக்க ஆண்டவர் உள்ளத்தில் ஒரு பாரத்தை தந்தார். ஆண்டவர் நல்லவர். என்னோட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்பீங்களா? மத்தேயு. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவதென்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆக கடவதென்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த ராத்திரி ஒரு பெரிய செய்தி, ஆனால் சுருக்கமா உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நல்லவர். நல்ல பாடல், நல்ல ஆராதனை, நல்ல ஜெபம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், மன விருப்பத்தை நிறைவேற்றும் இயேசு. எல்லாரும் சொல்லுங்கள். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்களேன். சில நேரத்தில் அப்பா மன விருப்பத்தை நிறைவேற்ற முடியலை. சில நேரம் அம்மா நம்ம மன விருப்பத்தை நிறைவேற்ற முடியலை. சில நேரம் நண்பர்கள் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற முடியலை. உறவினர்கள், நட்புகள் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற முடியலை. சில நேரம் விரும்புகிற காரியம் கிடைக்கல, என் விருப்பம் நிறைவேறலன்னு நம்ம எவ்வளவு வருத்தப்படுறோம் தெரியுமா? ராத்திரி தெளிவான ஒரு பகுதியை, என்னை தொட்ட எனக்கு ஆசீர்வாதமாக இருந்த பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மன விருப்பத்தின்படி செய்கிற இயேசு. அல்லேலூயா. சங்கீதம் 20:4 வாசிப்பீங்களா? சங்கீதம் 20ஆம் சங்கீதம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? Psalms 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் உம்முடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி. அல்ல, அருமையான வார்த்தை. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? சிந்தைங்க இருக்கட்டும். அவர் மன விருப்பத்தின்படி தந்தருளி உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். மன விருப்பத்தின்படி தந்தருளுவார். ஒரு சின்ன காரியத்தை கூட அவர் செய்வார். பாஸ்டர் ராஜன் ஜெயசிமாக்கெல்லாம் எங்க அப்பா நல்லா தெரியும். எங்க அப்பா இறந்து 22 வருஷம் ஆச்சு. என் தகப்பனார் மரணப்படுக்கையில் இருந்தபோது நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் நானும் அன்பண்ணன் அகஸ்டின் ராஜசேகர் 2 பேரும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என் தகப்பனார் படுக்கையாக இருந்த நாட்களில் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் இது சனிக்கிழமை காலையில் ஊழியத்துக்கு நான் புறப்படும் போது என் தகப்பனார் என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு தேன் வேணும்னாங்க. அப்போ நான் அந்த ஏரியாவில் தான் போகிறேன், மார்த்தாண்ட அந்த ஏரியாவில் தான் போகிறேன். அதனால் ரொம்ப கவனமாக நல்ல ஒரு கடையில் அழகான ஒரு தேன் வாங்கிட்டு வந்தேன். அக்மார்க் தேன், நல்ல குவாலிட்டியான தேன் வாங்கி கொடுத்தேன் எங்கள் தகப்பனாருக்கு. அவங்க நான் சனிக்கிழமை கொண்டு இரவு கூட்டம் முடித்து ஒரு 10-11 மணி இருக்கும். நேராக அவங்கள வந்து பார்த்துட்டு அதில் கொடுத்தேன். கொடுத்த போது அவங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிட முடியலை. பழைய ஆள் பார்த்தீங்களா, பச்சை தேன் சாப்பிட்ட ஆள், எங்கே இருந்த தேன் வாங்கிட்டு வந்தால் கூப்பனி வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டாங்க. எனக்கு சங்கடம்னா தாங்க முடியல. அப்பவுமே நல்ல ரேட், அது குவாலிட்டியாக இருக்கிறதுல குவாலிட்டியாக பார்த்து அப்பா வாங்கி திறந்து கேட்டாங்களே, வாங்கி கொடுத்தா துறண்டு போடுன்ட்டாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. என்னப்பா வேணும்னே, நல்ல பச்சை தேன் வேணும். நான் தான் தேன் எடுக்க போகணும். இது நடந்து சனிக்கிழமை ராத்திரி நடக்கு, நைட்டு 11 மணிக்கு நடக்குது. உண்மை சம்பவம். இதுக்கு அண்ணன் அகஸ்டின் சாட்சி. 11 மணிக்கு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் அண்ணனை நீங்கள் கன்வென்ஷனில் பேசுங்கண்ணே, நான் வீட்டில் ஆராதனை முடிச்சுட்டு சாயங்காலம் வரேன்னு. திடீர்னு அவங்க ஃபோன் பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க, சாப்பிடல, காட்டாத்தூரில் இருக்கிறேன், காலை பண்ணி அங்கே வந்துரு, என் காரில் நம்ம போயிடலாம் அப்படின்னாங்க. கவனிங்க. நான் அப்போ என்கிட்ட வாகனம் ஒன்றும் கிடையாது. அப்போ பஸ் ஏறி தான் போகிறேன். லேட் ஆயிட்டு, நார்வேலில் பஸ் லேட்டு, அங்கேருந்து பஸ் லேட்டு. இவங்க எனக்காக வெயிட் பண்ணி முதல்ல வீட்டுக்குள்ளே இருந்து பேசி, காம்பவுண்டில் இருந்து பேசி, காம்பவுண்டுக்கு வெளியே வந்துட்டாங்க.
நான் காட்டாத்தூரில் இறங்கி நான் அங்கே காரை அவங்க அண்ணன் கூட போகிறதுக்காக போகிறேன். காருக்கு வெளியில் வந்து கரெக்டாக அந்த வாசல்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் ஒரு நிமிஷத்தில் இப்படி கார் கிளம்பியாச்சு. ஆனால் அண்ணன் என் கையில், நான் உள்ளே போவோம், அண்ணன் என் கையில் ஒரு சர்பத் பாட் நிறைய தேனும் ஒரு கவரில் காணிக்கும் தந்தாங்க. எனக்கு அப்படி பார்த்தா இந்த தேன் இப்போ எடுத்து கொஞ்ச நேரத்தில் நுரைய அடித்த மாதிரி இருக்கும்ல, அப்படி ஒரு தேன் நான் காரில் வாங்கி வச்சு அப்படி அழுதுகிட்டே இருந்தேன். அண்ணன் ஆயுஷன் கேட்டாங்க, என்ன சாமி அழுதுட்டீங்க? ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நேற்று அப்பாவுக்கு இப்படி அக்மார்க் தேன் வாங்கி கொடுத்தேன், உங்களுக்கு பிடிக்கல, பச்சை தேன் வேணுன்னாங்க. சம்பந்தமே இல்லை, காலை பண்ண தேன் கொடுத்தாங்களே. ஆண்டவர் ஒரு மரண தருவாயில மரணத்துக்காக போராடுகிற ஒரு பரிசுத்தவானுடைய விருப்பத்தை கூட அவர் பார்க்கிறாரு. ஒரு சின்ன காரியம், அற்ப காரியம். நான் இதை மறந்துட்டேன். என் தகப்பனாருடைய மரணத்தில் அன்னைக்கு வந்து அகஸ்டனே இதை சொன்னாங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? மன விருப்பத்தின்படி தந்திரொளி ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர். கை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன். எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. பெங்களூர்ல அந்த ஒசரோடு அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்டர் ஏரியா, நியூ மைக்கா கம்பெனி பக்கத்தில், அந்த புது ஜெயில் பக்கத்தில் ஒரு அவுட்டரில் என் மனைவியினுடைய தங்கச்சி அப்பங்க ஊழியம் செய்தாங்க. ரோட்ல இருந்து 3 கிலோமீட்டருக்கு அங்கே உள்ள மெயின் ரோட்ல இருந்து உள்ளே போகணும், கொஞ்சம் தள்ளி. ஒரு நாள் ராத்திரி கடைசி நாள் கூட்டம் நின்றுகிறேன். பிரசங்கம் பண்ணி பண்ணி டயர்டாகி நிறைய பேருக்கு ஜோப் பண்ணி பிசாஸ் துரத்தி அப்படி ஒரு 11 மணிக்கு ஆயிடுச்சு. ரூம்குள்ளே போனோன்னு எனக்கு ஏதோ ஒரு அன்ஈஸியாக இருக்கு. ஏதாவது சோடா குடிச்சா கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோடா குடிச்சா ரிலீஃப் ஆகலாம், ஒரு மாதிரி திட்டுமிட்டு அடிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு சோடா மாதிரி ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு பிரதர் கதவை தட்டினார். ஒரு பிரதர் கதவை தட்டி ஒரு 2 லிட்டர் பாட்டில் நிறைய பெப்சி வாங்கிட்டு வந்தார். குடிச்சாலும் சரி குளிச்சாலும் சரி. எனக்கு நான் கேட்டேன், பாஸ்டர் வாங்கிட்டு வர சொன்னாரான்னு கேட்டேன். 11 மணி ராத்திரி. பாஸ்டர் வாங்கிட்டு வர சொன்னாரா? இல்லை. அப்போ ஏன் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் பிரசங்கம் முடிக்கும் போது உங்களுக்கு வாங்கி தரணும்னு இருதயத்தில் ஏவுதலை கர்த்தர் தந்தார். நான் வாங்க சொல்லியிருந்தா கூட நைட்டு 12 மணி தான் வந்திருக்கும். சிட்டி ஒருவேளை பெங்களூர்ல போய் வாங்க முடியும். அங்கேருந்து ட்ராவல் பண்ணி மறுபடியும் ட்ராவல் பண்ணி நான் சொன்னா கூட அரை மணி நேரம் கழிச்சு தான் வரும். குறைஞ்சது 11:30 தான் கிடைக்கும். ஆனால் கரெக்டாக நான் மனசில் நினச்சி ஒரு செகண்ட் முடிகிறதுக்குள்ள அற்ப விஷயம். என் பிள்ளை ஊழியம் செய்திருக்கானே, ரொம்ப கஷ்டப்படுறானே, ஒரு சோடா ஆசைப்படுறானே. ஏன்னா இதெல்லாம் ஆயுஷ் காலத்தில் மறக்காது. ஆயிரங்கள் சொல்லலாம். மன விருப்பத்தின்படி செய்கிற ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை குறித்தாயிருக்கலாம், குடும்பத்தை குறித்தாயிருக்கலாம், ஊழியத்தை குறித்தாயிருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தாயிருக்கலாம், பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்தாயிருக்கலாம். மன விருப்பத்தின்படி கட்டாயம் தேவன் செய்வார். அல்லேலூயா. இது நல்ல பகுதி. இயேசுநாதர் உலகத்தில் உயிரோடு வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புதங்களை செய்தார். அதில் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம், எங்களை மாதிரி தேவனுடைய ஊழியர்கள் 1000 வருஷம் ஊழியம் செய்தாலும் செய்ய முடியாத ஊழியத்தை 3 வருஷத்துல இயேசு செய்து நிறைவேற்றினார். 1000 வருஷம் நாங்க இருந்து செய்ய முடிய 1000 ஆண்டுகள் செய்ய வேண்டிய ஊழியத்தை 3 ஆண்டிலே இயேசு அழகாக செய்து முடித்தார். கர்த்தருக்கு தோத்திரம். நல்ல கவனிங்க. 2 பகுதியா பேசுறேன். பெரிய செய்தி பிரித்து 2 பகுதியா சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன். முதல் பகுதி கவனிங்க. அந்த சகோதரியை பத்தி லைட்டா சிந்திக்கலாம். அந்த சகோதரியை குறித்து வேதம் என்ன சொல்கிறது வாசிப்பீங்களா? பின்பு இயேசு அவிடம் விட்டு 21 தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கூடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டாள். நல்ல கவனிக்கமா. அவள் மன விருப்பம் என்ன? என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், உதவி செய்யணும்னு கூப்பிட்டா. ஆனா இதுல கவனிக்கணும், ஒரு எழுத்து கூட பைபிள்ல விடக்கூடாது. அதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? கானானிய பெண்மணி. என்ன போட்டிருக்கு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்களேன். தோத்துரும். எங்க அம்மாவுக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான், புத்தளம். ஆனா எங்க அம்மா சின்ன வயசுல இருக்கும்போது இது கேரளா இல்லையா, அந்த நாகூர் எல்லாம் கேரளா. அப்போ அங்க பேச்சு நாட்டு பேச்சில் அப்போ சின்ன வயசுல சொல்லுவாங்க மலையாளத்தா அப்படிம்பாங்க, அப்படி சொல்லிடுவாங்க இல்லையா, திருநெல்வேலிக்காரி அப்படிலாம் பேசுவாங்கல்ல. ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. அவ யார் சொல்லுங்க? கானானிய ஸ்திரீ.
அவ யாரும் அவன் மன விருப்பத்தை நிறைவேற்றல. அதனாலதான் இயேசுவிடத்தில் வந்தாள். உறவுகள் நிறைவேற்ற முடியல, மருத்துவம் நிறைவேற்ற முடியல. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, பிள்ளை என் கையை விட்டு போயிருமோ, எனக்கு இந்த ஆசீர்வாதம் என்ன விட்டு போயிருமோ, இந்த நன்மை என்ன விட்டு போயிருமோ, என் பிள்ளை இந்த பிசாசினால வாதிக்கப்படுறதுனால பார்க்க முடியாது என்று இயேசுவிடத்தில் வந்தார். இரண்டாவது பார்க்கலாம். முதல்ல அந்த கானானிய ஸ்திரீ என்றால் என்ன? யாருடைய மன விருப்பத்தை அவர் செய்தார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. உலகம் வெறுக்கும், தோத்திரம், உலகம் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கும். ஆனால் பைபிளை தேடி பார்த்தால் யாருடைய மன விருப்பத்தை அவர் செய்தார்? ஒரு கானானிய பெண் என்று போட்டிருக்கு. அப்படியானால் தேங்க்யூ, அந்த கானானிய பெண் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு 7 காரியத்தை முதலாவது சொல்கிறேன், கவனிங்கள். நம்பர் 1, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம். கானான் சபிக்கப்பட்டவன். நம்பர் 1, கானான் சபிக்கப்பட்டவன். இவள் யார் தெரியுமா? சாபத்தை சுமந்தவள். சாபம்னு உண்டு தெரியுமா உங்களுக்கு? உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதத்தோட சாபம் அதிகம் தெரியுமா உங்களுக்கு? நமக்கு தெரியாது. மூதாதையருடைய சாபம் இருக்கலாம். சாபத்தை குறித்து கவலைப்படணும் அவசியம் இல்லை. என்றைக்கு இரட்சகராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு நம்முடைய சாபத்திற்கு முற்றுப்புள்ளி அவர் வைக்கிறார். காரணம், இயேசு வேறு மரச்சிலுவை சுமக்கவில்லை, நம்முடைய சாபங்களை இயேசு சிலுவையில் அவர் சுமந்தார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி இயேசு சிலுவையில் மரிக்கிற வரையிலும் சிலுவை சாபத்தின் சின்னம். ஆனால் இயேசு மரித்த போதோ அது ஆசீர்வாதத்தின் சின்னமாய் மாறிற்று. காரணம், இயேசு மரிக்கிற வரையிலும் சிலுவையில் மரித்த ஒருவரும் உயிர் தளவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் உயிரோடு எழுப்பினார். இயேசு யார் தெரியுமா? சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். யாரை பார்த்து சொல்லுகிறார்? யாரை பார்த்து சொன்னார்? மகளே, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது. சாபத்தை சுமந்தவள். யா, நான் பார்க்கிறேன், என் மூதாதையருடைய சாபம் என் குடும்பத்தில் இருக்கு. நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த போது குறிப்பிட்ட பட்டணத்தில் ஒரு இரவு எனக்கு சாப்பாடு பரமாறிக்கிட்டு ஒரு சகோதரி நின்றாங்க. அவங்க சிரிச்சாங்க. அவங்க சிரிப்பில் ஏதோ விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சிஸ்டர் வித்தியாசமா சிரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்க சாபத்தை பத்தி பிரசங்கம் பண்ணீங்கல்ல பல வருஷத்துக்கு முந்தி, அது உண்மைன்னாங்க. என்னன்னு கேட்டேன். நான் ஒரு நர்ஸ், ஒரு டாக்டர்கிட்ட ஒர்க் பண்றேன். டாக்டர் நல்ல வயசு, 3 தலைமுறையா இருக்காங்க. அவங்க டாக்டர் அம்மா, அவங்க பயங்கர வசதி உள்ளவர்கள். ஆனா அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணாங்க. அவளை படிக்க வச்சு டாக்டர் ஆகினாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவளும் டாக்டர். இப்படி அந்த பிள்ளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பேத்திக்கும் கல்யாணம். அந்த பிள்ளையும் இப்போ அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, அவங்களும் அடாப்ட் பண்ணாங்க. அந்த பிள்ளைக்கும் இப்போ டாக்டரா இருக்குனாங்க. 3 தலைமுறையா பிள்ளைகள் இல்லை. என்ன காரணம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் கேள்விப்பட்டபடி, நான் 2வது தலைமுறை கூட நான் பயணிக்கிறேன். அவங்க வேலையே லீகலா இல்லீகலா அவங்க அபார்ஷன் பண்றது அவங்க வேலை. 6 மாசம் 4 மாசம் 5 மாசம் தெரிஞ்ச தெரியாம நிறைய பணம் வாங்கிட்டு குழந்தைய கொண்டு அபார்ஷன் பண்ணிடுவாங்க. முதல் தலைமுறைக்கு குழந்தைகள் இல்லை, அவங்க பிள்ளை எடுத்து வளர்த்தாங்க. இப்போ அடுத்த அந்த பிள்ளைகளுக்கும் திருமணமாகிய பிள்ளைகள் இல்லை, அவங்க பிள்ளைகள் எடுத்து வளர்த்தாங்க. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இல்லை, அவங்களும் டாக்டர். பாருங்க, சாபம்னு ஒன்று இருக்கு. எங்க பைபிள் சொல்லு சேம் காம் யாபேத். அதுல காம் தான் கானான், தகப்பனுடைய சாபத்தை பெற்றவன். இந்த சந்ததி ஆத்திரிமா சாபத்தை சுமந்த சந்ததி. அல்லேலூயா. ஆனா இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஒருவேளை உங்களை அறியாமல் உள்ளத்துக்குள் சொல்லலாம், ஏன் இப்படி நடந்தது? சாபமா என்னுடைய குடும்பத்திலே? ஒன்னும் கவலைப்படாதுங்க. அவ இதுவரைக்கும் எங்கேயோ போயிருந்திருக்கலாம். இன்னைக்கு வந்தது யார்கிட்ட வந்தா தெரியுமா? சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி வந்து விட்டாள். இனி அவளுக்கு சாபம் தொடராது. சாபமுடைய பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. தீர்க்கதரிசன ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார். வந்திருந்த போது சில நேரம் அழுது கொண்டிருந்தேன். ஆவியானவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆனால் யாரோ போட்ட சாபம் உன் பிள்ளைக்கு பலிக்காது. எல்லாருடைய கண்களுக்கு முன்னால உன் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும். எழுதி வைத்துக்கொள். யாருடைய சாபமோ உன் பிள்ளைக்கு பலிக்காது. உன் பிள்ளை கண்களுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கும்.
எந்த இடத்துல உன் பிள்ளை அழிஞ்சிரும் கெட்டு போக நினைச்சாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னால உன் பிள்ளை பிரகாசிக்கும். நீங்க வந்தது மனிதனிடத்தில் அல்ல, நீங்கள் வந்தது பணக்காரனிடத்தில் அல்ல, நீங்கள் வந்தது யார் தெரியுமா? நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிற இயேசுவிடத்தில் வந்திருக்கிறீர்கள். அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஆண்டவர். சாபத்தை சுமந்தவள் இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் மன விருப்பத்தின் முடிவு உனக்கு ஆக கடவது. இரண்டாவது குறிப்பு, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 9:25. கானான் சபிக்கப்பட்டவன் சகோதரரிடத்தில் அடிமைக்கு அடிமையாயிருப்பான். நல்ல கவனிங்க, அடிமைக்கு அடிமை, அடிமை அல்ல, அடிமைக்கு. ஒரு முதலாளி, ஒரு மேனேஜர், ஒரு சூப்பர்வைசர், ஒரு வேலைக்காரன், அவனுக்கு ஒருத்தன் வேலைக்காரனா இருப்பான். இவன் முதலாளி கிட்டே போக முடியாது. இங்க சொல்லுது அடிமைக்கு அடிமை. ஒருவேளை ஏதோ உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம், வியாதி உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம், கடன் பிரச்சனை உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம், தவறான சுவாபங்கள் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம். இயேசு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ரட்சகர், விடுவிக்கிறவர். ஜீசஸ் இஸ் a redeemer. அல்லேலூயா. இயேசு மீட்பரானால் மீட்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே, ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே விடுதலையின் அர்த்தம். அவர் ரட்சகர், விடுவிக்கிறவர். அடிமைக்கு அடிமை. கானான் அடிமைக்கு அவன் அடிமையாவான். ஏதோ அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க. அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து ஒரு சகோதரி இயேசுவிடத்தில் வந்தாள். அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. உன் விருப்பத்தின் முடி உனக்கு ஆக கடவுது. அந்நேரமே அவள் மகள் சுகமானாள். அவள் அடிமைக்கு அடிமை சார்ந்த தலைமுறைகள். ஏதோ ஒன்றுக்கு அடிமையா இருக்கீங்களா? இனி அடிமையா இருக்க கூடாது. அன்பனாலே என்று வேறு ஒன்றுக்கு என்ன செய்யாதிருங்கள், அடிமையாகாதிருங்கள். கைவேர்த்து அலையிலே சொல்லுவோமா? ஆண்டவர் நல்லவர். யாரை கர்த்தர் பயன்படுத்தினார் தெரியுமா? இனி நான் இதுக்கு அடிமை இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வருதுன்னு அர்த்தம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமைக்கு அடிமை. கானானி ஸ்திரீன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு, ஆனா பைபிள் அவளை குறித்து வேதம் சொல்கிறது அவன் அடிமைக்கு அடிமை. மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய, அங்க 7 ஜாதி இல்ல, அதுல ஒரு ஜாதி என்ன? கானானிய ஜாதி. வாசிங்க. கானானியர், பெர்சியர், ஏவியர், துரத்தி, நல்ல கவனிங்க, துரத்தி விடப்பட்ட ஜாதி, துரத்தி விடப்பட்ட குடும்பம், துரத்தி விடப்பட்ட வம்சம். 430 வருஷம் ஜம்முன்னு இருந்தாங்க. இனி எங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல திராட்சரசம், நல்ல ஒலிவ எண்ணெய், நல்ல தேசம் நினைச்சாங்க. ஆனா இப்ப துரத்தி விடப்பட்டார்கள். ஒருவேளை நீங்கள் குடும்பத்தால் துரத்தி விடப்பட்டிருக்கலாம், நண்பர்களால் துரத்தி விடப்பட்டிருக்கலாம், சமுதாயத்தால் துரத்தி விடப்பட்டிருக்கலாம், யாராலேயோ துரத்தி விடப்பட்டிருக்கலாம். இயேசு யார் தெரியுமா? என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை. குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார், செத்தவனை தொட்டு உயிரோடு எழுப்பினார். அன்றைக்கு செத்த யூதருடைய பாரம்பரியத்தின்படி அல்லேலூயா, செத்தவர்களை தொட முடியாது, குஷ்டரோகி தொட முடியாது. அல்லேலூயா. துரத்தி விடப்பட்ட ஒரு சமுதாயம், துரத்தி விடப்பட்ட ஒரு குடும்பம், துரத்தி விடப்பட்ட ஒரு சந்ததி இயேசுவால் சேர்த்து கொள்ளப்பட்டது. இயேசு அறைகூவல் விடுகிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. துரத்தி விடப்பட்ட கூட்டம், இஸ்ரவேலோட பலத்த ஜாதி. ஒருவேளை நீங்க நல்ல ஒரு காலத்தில் வசதியா இருந்திருக்க, வெல் சுடுவா இருந்திருக்கலாம். யாராலேயோ துரத்தி விடப்பட்டீர்களோ? ஒருவேளை நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், துரத்தி விடப்பட்டு விட்டேன்,
சமுதாயம் எங்களை அங்கீகரிக்கவில்லை, குடும்பம் எங்களை அங்கீகரிக்கல, நண்பர்கள் எங்களை அங்கீகரிக்கல, உறவுகள் எங்களை அங்கீகரிக்கல. ஒன்னையும் கவலைப்படாதுங்க. யாரோ உங்களை துரத்தும் போது உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற நேசிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் விரட்டப்பட்டவன், தவறாய் பாவம் செய்யப்பட்டவன், மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன், அவனுக்கு அடைக்கல பட்டணம் இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே பாவமா உனக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, பரிசுத்தர் இயேசு. வியாதியா உனக்கு அடைக்கலம் உண்டு, அவர் பரிகாரி இயேசு. ஹல்லேலூயா. தரித்திரியமா உனக்கு ஒரு அடைக்கலத்தை தருகிறார், அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். துக்கமா உனக்கு அவர் அடைக்கலத்தை தருகிறார், அவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. Glory be to God. ஆண்டவர் நல்லவர். துரத்தி விடப்பட்ட பலத்த ஜாதி, அதில் ஒன்று கானானிய ஜாதி. இஸ்ரவேலுக்கு இருந்த அல்லேலூயா விரோதமான 7 ஜாதியில ஒன்று. 4வது ஒரு காரியத்தை பாருங்கள், நேரம் கருதி வேகமாய் போகிறேன். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம். சகரியா 14:21. கானானிய பெண் என்றால் அர்த்தம் என்ன? அப்பொழுது எருசலேமிலும் யூதாவில் உள்ள எல்லா பானைகளிலும் அந்த பானைகள் எல்லாம் சேறுகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளை எடுத்து அவர்களை சமைப்பார்கள். நல்ல கவனிக்கணும். எல்லா பானைகளையும் சேவனின் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கும். எல்லாரும் அதுல இருந்து எடுத்து சமைப்பாங்க. ஆனா அந்த நாள் முதற்கொண்டு தேவனுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியும் இருப்பதில்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர்கள். சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தம். எல்லா பானையும் எடுத்து சமைக்கலாம், எல்லாரும் வந்து சாப்பிடலாம், அங்க யாருக்குமே தடை கிடையாது, எல்லாரும் அனுபவிக்கலாம், அங்க யாருக்கு தடை இல்லை. ஆனா யாருக்கு தடை தெரியுமா? கானானியனுக்கு தடை. ஹலோ, ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவன், அங்கீகரிக்கப்பட முடியாதவன். சமுதாயத்தில் அங்கீகாரம் இல்லை, குடும்பத்தில் அங்கீகாரம் இல்லை, ஆலயத்துக்குள் அங்கீகாரம் இல்லை. ஐயா, அவன் போய் சாப்பிடுறான், அவன் போய் எடுக்கிறான், எனக்கு அங்கீகாரம் இல்லை. இவ்வளவு வேதனை நடந்திருக்கும். கானானிய ஸ்திரீன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. ஆனா யூதர்கள் கானானியர்கள் மிங்கிளாக மாட்டாங்க, பழகவே மாட்டாங்க, சம்பந்தம் கொடுக்க மாட்டாங்க, அவங்ககிட்ட பேச மாட்டாங்க, யாரும் தொட மாட்டாங்க. அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர்கள். கொஞ்சம் கவனிச்சீங்களா? ஒரே ஒரு வார்த்தை தான். கானானிய ஸ்திரீ, அங்கீகாரம் இல்லாத குடும்பம், ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத குடும்பம், புறக்கணிக்கப்பட்ட ஒரு குடும்பம். சமுதாயத்தில், குடும்பத்தில் யாரும் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் அங்கீகரிச்சான்னு, யார் அங்கீகரிக்காட்டான்னு கர்த்தர் எங்களை அங்கீகாரமா வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு குடும்பம், ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு வாழ்க்கை. அதனாலதான் தெருவுக்கே வந்துட்டான். அதனாலதான் வேற வழி இல்லாம இயேசுவிடத்தில் வந்தால் யார் அங்கீகரிக்கல, யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவருக்கு தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இன்னொரு காரியத்தை கூட பாருங்களேன். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். கானானின் ராஜா யாபீனை இஸ்ரவேலின் ராஜாவுக்கு முன்னால் அல்ல, இஸ்ரவேலின் புத்திரருக்கு முன்னாக தாழ்த்தினார். சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள், எங்கேயோ தாழ்த்தப்பட்டவர்கள், யாருக்கு முன்பாகவோ தாழ்த்தப்பட்டவர்கள். ராஜாவே தாழ்த்தப்பட்டான்னா அந்த கானானிய பெண்மணியின் நிலைமை என்ன? இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக யாகின் ராஜா தாழ்த்தப்பட்டு போனான். அல்லேலூயா. தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள். இன்னைக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஒன்றை மாத்திரம் புரிஞ்சுடுங்க. யாருக்கு முன்னால் நீங்க தாழ்த்தப்பட்டீங்க, ரொம்ப தாழ்த்திட்டாங்களோ ஒன்றும் கவலைப்படாதுங்க. கர்த்தர் யார் தெரியுமா?
அல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை அவர் சுதந்திரிக்க பண்ணுவார். எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சத்தை மந்தையை போல மாற்றுவார். கானானியன் ராஜா, அவன் ராஜா, தன்னை ராஜான்னு சொல்லிடுறான். ஆனா இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். அவன் தான் குடும்பத்தை பார்த்து கானானிட்ட கிங், அவன் ராஜான்னு பெருசா சொல்லிடலாம். பட் இஸ்ரவேலுக்கு முன்பாக அவன் தாழ்த்தப்பட்டு போனான். யாருக்கு முன்னாலே தாழ்த்தப்பட்டீங்களோ? பணம் இல்லாதனால, சொத்து இல்லாதனால, வசதியான வீடு இல்லாதனால, அவன் சொந்த சகோதரனுக்கு முன்னால தாழ்த்தப்பட்டீங்களா? யாருக்கும் முன்னால தாழ்த்தப்பட்டீங்க? ஒன்றை மாத்திரம் கற்றுக்கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல தலையை கர்த்தர் உயர்த்துகிற நாட்கள் வருகிறது. வெட்கத்துக்கு பதிலாக இயேசுவின் நாமத்தில் டிக்ளேர் பண்றேன், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. Glory be to God. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரட்டும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரட்டும். தலை குனிந்த இடத்துல உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர். Glory to God. Hallelujah. நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க, சம்பந்தமே இல்லாம சொல்றேன். யோசேப்பு போலதான் என் வாழ்க்கை இருக்கு. என்னைக்கு சிறைச்சாலை மாறும்? தீர்க்கதரிசனம் சொல்லட்டுமா? ஒரே நாள் சிறைச்சாலை கதவு திறக்கிற அதே நாளில் அரண்மனை கதவு திறக்கும். உங்களுக்கு சிறையிருப்பு மாறப்போகிறது. அதே நாளில் ஒரு பெரிய திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறார். Glory to God. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு நாள் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். தெளிவான வார்த்தைகளை கவனிங்கள். தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்ட யாருக்கு முன்னாலே ரொம்ப உடைஞ்சிருவோம் தெரியுமா? ரொம்ப அற்பமா நினைச்சிட்டாங்களே, ரொம்ப அலட்சியமா நினைச்சிட்டாங்களே. நான் உடைஞ்சிருக்கேன். அதை சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது. நண்பர்கள் முன்பாக, உறவினர்கள் முன்பாக, எங்கேயோ. ஆனா ஒண்ணு மட்டும் இன்னைக்கு நான் சொல்றேன், 100க்கு 100 எங்க அற்பமா எண்ணப்பட்டனும், எங்கெல்லாம் அலட்சியமா தாழ்த்தப்படணும், அதே இடத்துல எல்லாருடைய கண்களுக்கும் நல்ல கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், எங்க அப்பா குடும்பமா இருக்கலாம், அம்மா குடும்பமா இருக்கலாம், 2 குடும்பம் எங்களை நேசிக்கிறாங்க. எல்லாரும் பார்க்கலாம் எங்களை ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சிருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுமா? ஒரு காலத்துல ரொம்ப அற்பமா தாழ்த்தப்பட்ட நிலைமை. யாரை பார்த்து இயேசு சொன்னார், உன் மன விருப்பத்தின் முடிவு எனக்காக கிடவது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவள். ராஜாவே தாழ்த்தப்பட்டான், இவர்கள் எம்மாத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முருதகையை பத்தி அழகா சொன்னாங்கல்ல, ஆண்டவர் நல்லவர். வாட்ச்மேனா வாசற்படியில் இருந்தவனை தான் ஆண்டவர் உயர்த்தினார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசற்படிகளை காத்திருப்பதை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவ மனுஷனைத்தான் அரண்மனையில் ராஜாவாய் மாற்றினார். ஆண்டவர் நல்லவர். Glory be to God. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசி பாருங்களேன், அந்த யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறேன். திருப்பி வாசிங்க, 6:4 திருப்பி வாசிங்க. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம். இதுல ஒன்ன புரிஞ்சுக்கிடுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப எங்க இருக்காங்க? எகிப்துல. எத்தனை வருஷம்? 430 வருஷம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமா தருவேன். அப்ப அதை மாத்தி சொல்லுங்க, கொஞ்சம் மாத்தி சொல்லி பாருங்க. கானான் யார் தெரியுமா? இருந்த சுதந்திரத்தை இழந்தவங்க, இதுவரைக்கும் அனுபவிச்சதை இழந்தவங்க. உங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்கலாம், ஒரு காயம் இருக்கலாம், நிறைய அனுபவிச்சதை நான் இப்ப இழந்துட்டேன், இருந்த பொசிஷன் இருந்து நான் துரத்தப்பட்டேன். ஒன்னும் கவலைப்படாதுங்க. இப்ப நீங்க வந்திருக்கிறது யார்கிட்ட தெரியுமா? இயேசுட்ட. அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் மன விருப்பத்தின் முடிவு எனக்கு ஆக கிடவது. ஒன்னும் பெருசா நான் அன்னைக்கு நான் சொல்ல போகல, எளிமையான வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் சுதந்திரத்தை இழந்தவள்,
எத்தனை பேர் கண்ணீர் வடிக்காங்க தெரியுமா? ஒரு காலத்தில் எங்கள் தாத்தா சொத்து, ஒரு காலத்தில் எங்கள் அப்பா அம்மா சொத்து, இன்னைக்கு வீட்டை தவிர ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் இழந்துட்டோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம். திரும்ப கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இயேசுநாதர் உலகத்துக்கு வந்து என்ன தெரியுமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். நீங்க இழந்து போனதை திரும்ப உங்களுக்கு தர்றதுக்கு தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. இழந்து போன சமாதானத்தை தர சமாதான பிரபு வந்தார். இழந்து போன சந்தோஷத்தை தர இயேசு வந்தார். இழந்து போன சுகத்தை திரும்பி தர இயேசு வந்தார். இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப தர இயேசு வந்தார். சுதந்திரத்தை இழந்தவர்கள் அவங்க நினைச்சிருப்பாங்கல்ல, ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனுமேன் துணைவியாரும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு 10 நாட்கள் ஸ்டடி டூர் இஸ்ரவேல் கானானுங்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. எகிப்து, ஜோர்டான், பாலஸ்தீன் போயிட்டு வந்தோம். அதில் 100க்கு 100 வெயில் நேரம் போனோம். யோர்தானில் கடுமையான வெயில். அப்படி கிராஸ் பண்ணி உள்ள போனா கலிகோல அந்த பாரசாலை மாதிரி. அந்த பக்கத்தில் ஒரு கோட்டுக்கு அங்கே எகிப்து. நீங்க எப்படி நம்ப போறீங்களா எனக்கு தெரியல. அதே இஸ்ரவேல்ல 6 நாட்கள் தங்கி இருந்தோம். ஒரு நாளும் கர்ச்சிப் யூஸ் பண்ணல. அவ்வளவு பிளசண்டா இருந்துச்சு. சாயங்காலம் 6 மணிக்கு மனைவி சொல்றா, எனக்கு சால் எடுங்க குளிருதுங்கிறா. ஆண்டவர் வசனத்தில் சொன்னது அப்படி நான் பார்த்தேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீபனோனின் கேதுருவை போல் வளருவான். கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீருக்கு போற நம்ம ஊர் பைபாஸ் ரோட்ல நடுவில் அரளிப்பூ வச்சிருக்கு. அதையே பறிச்சு வித்து தின்னுட்டு இருக்கு கேசுகள். ஆனால் இஸ்ரவேல்ல டிவைடர்ல என்ன வச்சிருக்கு பார்த்தேன், உலகத்தில் பார்க்க முடியாத ரோஸை பார்த்தேன். சூப்பர் ரோஸ் பூ. நம்ம ஆட்கள் இங்கே வச்சோம்னா நைட்டே தோண்டி ஜேசிபியில் கொண்டு போய் வீட்டில் வச்சிருவான். அதனால தான் இங்கே அரளிப்பூ வச்சிருக்கு. விளங்குச்சுல்ல? அவ்வளவு செழிப்பான தேசம். இவன் நினைச்சிருப்பான் எனக்கு கிடைச்சு போட்டுடா. ஆமா, ஆண்டவர் சொன்ன 100% உண்மை. எங்க பார்த்தாலும் ஒலிவ தோப்புகள், எங்க பார்த்தாலும் திராட்சை தோட்டங்கள். நாங்க பொசிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். ஏதோ ஒரு காரியத்தை நீங்க இழந்திருக்கலாம், ஏதோ நீங்க துரத்தப்பட்டிருக்கலாம். அதுல சுதந்திரத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்ததை நீங்க இழந்திருக்கலாம். அதை ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, நீங்க சரியான இடத்துல சரியான நபர்கிட்ட வந்திருக்கீங்க. சரியான இடம் சபை, சரியான நபர் இயேசு கிறிஸ்து. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என் கால் செம்மையான இடத்தில் இருக்கிறது, சபை நடுவிலே நான் உம்மை துதிப்பேன். கால் செம்மையான இடத்தில் இருக்கிறது. ஆண்டவருக்கு தோத்திரம். கானானி ஸ்திரீ என்றால் சாபத்தை சுமந்தவள். கானானி ஸ்திரீ என்றால் அவள் அடிமைக்கு அடிமை, ஏதோ ஒன்று அடிமைப்படுத்தினது. கானானி ஸ்திரீ என்றால் துரத்தி விடப்பட்டவள். கானானி ஸ்திரீ என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவள். கானானி ஸ்திரீ என்றால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவள். கானானி ஸ்திரீ என்றால் சுதந்திரத்தை அனுபவித்து வந்ததை இழந்தவள். அனுபவித்ததை, சில வேலையை இழக்க வேண்டியது வந்துச்சோ, சில பொசிஷனை இழக்க வேண்டியது வந்துச்சோ, எதையோ நல்ல வாழ்ந்ததை, சில பணங்களை, சில ஐஸ்வர்யத்தை இழக்க வேண்டியது வந்துருச்சோ, சோர்ந்து போய் வந்திருக்கீங்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்க இருதயத்துக்குள்ள ஒரு மன விருப்பம் இருக்குல்ல, உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அப்பா இறந்துட்டாங்க. சாலமோன் சின்ன வயசு, போக்குவரவு தெரியாது. நார்வேலில் போய் 1000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டோம்னா வாங்க தெரியாது. கர்த்தர் கேட்டார், வாசிப்பீங்களா? 2 நாளா 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரி சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். விரும்புகிறதை என்கிட்ட கேளுனார். என்ன சொன்னார் சொல்லுங்க? விரும்புகிறதை என்கிட்ட கேளப்பா. கடைசியில் அவர் ஞானத்தை கேட்டார். ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமீன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. விருப்பத்தை அறிந்தவர் செய்கிறார். ஆமீன் சொல்லுமா? அந்த கோதாவரி ஆத்து பக்கத்தில் ஒரு மிஷினரி ஒரு முறை போட்ல போயிட்டு இருந்தார். அவரோட அந்த பக்கம் தாண்டும் போது 4-5 பேர் டிராவல் பண்ணாங்க. ஒருத்தர் கேட்டார், நீங்க யாரு, எந்த நாட்டை சார்ந்தவங்க? அவர் சொன்னார், இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ நாளாச்சு சொன்னார். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 5 பிள்ளைகள். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தார். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்டார். அது வரைக்கும் அமைதியாக இருந்த மிஷினரி திருப்பி அவரை பார்த்து கேட்டார், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா? ஆமாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுக்கீங்க? அவர் கேட்டார், பிள்ளைகளுக்கு எதுக்கு சம்பளம்? பிள்ளைக்கு சாப்பாடு போடுறேன், பிள்ளைக்கு துணி வாங்கி கொடுக்குறேன், பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், பிள்ளைகளுக்கு மருத்துவம் பார்க்குறேன், பிள்ளைகளுக்கு மேரேஜ் கூட என் பணத்தில் தான் பிள்ளைகளுக்கு செய்து வச்சுருக்கேன், பிள்ளைகளுக்கு எதுக்கு சம்பளம்?
அதனால அவர் எனக்கு சாப்பாடு தராரு, எனக்கு ட்ரெஸ் தராரு, எனக்கு எல்லாம் தராரு, எனக்கு சம்பளம் இல்லை. அப்போ கடவுள் உங்களுக்கு அப்பான்னு சொல்ல வரீங்களா? ஆமா, ஏசு எனக்கு அப்பா தான். கை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன். அவர் என் தேவையெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. எனக்கு எதுக்கு சம்பளம்? உங்க தேவை அவர் நம்முடைய தகப்பன் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவர் தான் உலகத்தை உண்டாக்குனவர். நான் ஏன் கவலைப்படணும்? அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உன் மன விருப்பம் என்ன? விரும்புகிறதை என்கிட்ட கேள், நான் உனக்கு செய்கிறேன். முதல் பகுதியில் கடைசி குறிப்பை பாருங்க. அந்த 15ஆம் அதிகாரம் 22, மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானி ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் கூப்பிட்டாள். இந்த கானானி ஸ்திரீ யார் தெரியுமா? பிசாசின் போராட்டத்தில் சிக்கியவள், பிசாசினால் வேதனை அடைந்தவள். பிள்ளைக்கு சோம்பலன்னா நீங்க தூங்கிடுவீங்களா? பிள்ளை படுக்கையாயிட்டு நீங்க சாப்பிட்டுருவீங்களா? பிள்ளை படுக்கையாயிட்டு நீங்க பிறந்த நாள் கொண்டாடிடுவீங்களா? பிள்ளை படுக்கையாயிட்டு கல்யாண நாள் கொண்டாடுவீங்களா? என்ன பேச மாட்டேங்க? ஏமா பிள்ளை உங்க வீட்டில் படுக்கையாயிட்டு அசோகாவுக்கு பட்டு வாங்க போவீங்களா? இல்லை, நீங்க போனாலும் போய் மாதிரி தான் தெரியுது. அட ஆத்துமாக்களை சொல்லுங்க, போவீங்களான்னு. பிள்ளை வேதனை உங்க வேதனை இல்ல, சொல்லுங்க. புருஷன் சும்மா ரோட்ல டீ குடிக்க போயிடுவார், அவருக்கு வேதனை. ஆனால் நீங்க ஒரு இடம் போக மாட்டீங்கல்ல, சாப்பிடாம தூங்காமையுமா? யார் தெரியுமா? கானானி ஸ்திரீ, பிசாசினால் வேதனைப்பட்டவள். அல்லேலூயா. இன்னைக்கு அவளை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் மன விருப்பத்தை முடிவுக்காக கடவுது. கொஞ்சம் நீங்க அதை கம்பேர் பண்ணி பாருங்க. நான் பிரசங்கத்தை முடிக்கல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. இடையில ஜெபிக்க வைக்கவும் நான் பாரப்படுறேன். அப்படியே பைபிளை சேர்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி எழுமுங்க பார்க்கலாம். 2 நிமிஷம் பிரசங்கம் முடியல, என்ன அழகான ஒரு பிரசங்கத்தை சொல்லி முடிக்க போறேன். நீங்க பைபிள்லாம் மூட வேண்டாம், பைபிளை வச்சுட்டு எழும்ப சொன்னேன். அல்லேலூயா, தோத்திரம், ஆமென். ஒரு 10 நிமிஷம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். கண்களை மூடுங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. கானானி ஸ்திரியை முன்னால கொண்டு வாங்க. அவள் ஒரு சாபத்தை சுமந்தவள், அடிமைக்கு அடிமையான குடும்பத்தை சார்ந்தவள், துரத்தி விடப்பட்ட கூட்டம், ஏற்றுக்கொள்ள முடியல. யாரோ உள்ள போறாங்க, சாப்பிடுறாங்க, எங்களுக்கு முடியல. ராஜாவே தாழ்த்தப்பட்டு போனா, தாழ்த்தப்பட்ட சமூகம், சமுதாயத்தில் நண்பர்களால் குடும்பத்தால் தாழ்த்தப்பட்ட நிலைமை. ஏற்கனவே அனுபவிச்ச சுதந்திரத்தை இழந்தவள், ஏற்கனவே அனுபவித்த சுதந்திரத்தை அவள் இழந்தவள். Glory to God. பிசாசினால் வேதனைப்பட்டவள், என் கண்ணுக்கு மேல என் தலைமுறை இழந்துருவேனோ பயந்தவள். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட பேசுறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இந்த கானானி ஸ்திரிய மாதிரிதான் என் வாழ்க்கை இருக்குன்னு சொல்றவங்க ஒரு நிமிஷம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். முதல்ல உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தோத்திரம், வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. சகோதரி, ஓண்ட தான் கர்த்தர் பேசுறார். திரும்ப அந்த வார்த்தையை பதிவு செய்ய ஆண்டவரை பாரப்படுத்துறார். உன் பிள்ளை வாழும், உன் பிள்ளை சுகித்திருக்கும், உன் பிள்ளை சுதந்திரிக்கும், உன் பிள்ளை ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. நீ அனுபவிக்க முடியாத நன்மைகளை உன் பிள்ளை அனுபவிக்கும். உன் பிள்ளை தேவனால் போதிக்கப்பட்டிருக்கும். ஆவியில நிரம்பி கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீ இன்னைக்கு இயேசுவிடத்தில் வந்திருக்கிறீர்கள். யார் அங்கீகரித்தாலும் சரி, அவர் உன்னை அங்கீகரிக்க போகிறார். யார் துரத்தி விட்டாலும் பரவாயில்ல, அவர் உன்னை சேர்க்க போகிறார். எந்த சாபமா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி சாபம் ஆசீர்வாதமாய் மாறட்டே. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணு. சாபங்கள் உடைகிறது. இயேசுவின் நாமத்தில் சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. Shidabala katuda tudabana rigama hashe lasmahori mehe rasehe tudabaka tudakana limana mashigna bala krantuna corona repahase kelere. Glory, glory, glory. இழந்து போன சுதந்திரம் திருப்பி வருவதாக, இழந்து போன சில தரிசனங்கள் வருவதாக, இழந்து போன கிருபை வரங்கள் வருவதாக, கையை விட்டு போன நன்மை வருவதாக. கோடாலி முங்கிறது உண்மைதான். அந்த இடத்தை மட்டும் காட்டிருங்க. நான் இங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன், இங்கதான் கொஞ்சம் அசதியா இருந்துட்டேன், இங்கதான் கொஞ்சம் சோர்ந்துட்டேன். திருப்பி கோடாலி மிதக்க போகிறது. நீ கை நீட்டி எடுக்க போகிறாய், நீ கை நீட்டி எடுக்க போகிறாய். மறுபடியும் பணி தொடர போகிறது. உன் தரிசனம் மறுபடியும் தொடர போகிறது. உன் வைராக்கியம் மறுபடியும் தொடர போகிறது. உன் வேலை மறுபடியும் தொடர போகிறது. ஏய், come on, come on, come on. ராகா பாகா துடா துடா ரெமா
செகலே ராஷேகேமோ தொடர்வதாக. மௌஷேகேமோலோ ரானாமா ஷேகா மஹாந்தா ரோபோகோ சியாந்தரேகே. அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிதான் இயேசு வந்தார். நீங்கள் அவரிடத்தில் வந்து விட்டீர்கள். இனி உன் பிள்ளை பிசாசு தொட முடியாது, உன் குடும்பத்தை பிசாசு தொட முடியாது. நம்புறவங்க கையை தட்டி கமான் 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 கையை தட்டி ஆவியில் நிரம்பி சிகடபனா கத்துடா. உடைய ஜனங்கள் இப்பொழுது விடுதலை ஆவார்களாக. கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்திலே. கட்டுகள் உடைவதாக. ஷாபா ராகாபா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜனங்களை விடுவித்து ஜெபிக்கிறேன். விடுதலை ஆவார்களாக. பொருளாதாரத்தில் தடைகள் மாறுவதா, பினான்சியல் பிரேக் த்ரூ வருவதாக இயேசுவின் நாமத்தில். ஷிகபகதோரோ. நமக்கு நன்றி. வந்தபோது எவ்வளவு துக்கமா, எவ்வளவு வேதனையா. எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமா, என் குடும்பத்தில் போராட்டம் மாறுமா, ஒரு அற்புதம் நடக்குமான்னு வந்திருப்பாளே, அவளுக்கு ஒரு அற்புதம் செய்தீரே. ஒருவேளை இந்த கூட்டத்தில் அப்படி வந்திருக்கலாம்ப்பா. சிலர் எத்தனையோ வருஷத்துக்கு முந்தைய செத்துருக்கணும், நீ ஆயுசை கூட்டி கொடுத்தீராப்பா. ஆண்டவரே அதை நினைவு கூர்ந்து அப்படிலாம் செய்த கர்த்தர் பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டீரா, பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டீரா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே ஒரு தலைமுறையின் ஆசீர்வாதங்கள், சந்ததியின் மேலே தலைமுறையின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருவதா. பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. கானானிய ஸ்திரீக்கே அப்படி செய்த நாங்க உங்க பிள்ளைகளப்பா. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கு புத்திர சுவிகாரம் தந்திருக்கீங்க. ஆண்டவரே தோத்திரம். உடைய பிள்ளைகளை அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். நல்ல கவனிங்க. மன விருப்பத்தின்படி செய்ய காரணம் என்ன? ஒரு 7 காரியத்தை சொல்லுகிறேன். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், போட்ட நேரத்தில் கரெக்டாக முடிச்சிடுறேன். மன விருப்பத்தின்படி செய்ய காரணம் என்ன? அந்த வார்த்தைகளை மட்டும் நான் சொல்றேன். நம்பர் 1, அந்த 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் கூடியிருந்த கானானி ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்றாள். 28, இயேசு அவளுக்கு பிரதியுத்தர, மகளை உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறது உனக்காக கடவுது. நல்ல கவனிங்க. நம்பர் 1 என்ன தெரியுமா? மாற்றத்தை விரும்பியவள். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து. மாற்றத்தை, பிசாசின் போராட்டம் மாறணும், என் மகா பிரச்சனை மாறணும். அவ மாற்றத்தை விரும்பியவள். எல்லாரும் சொல்லுங்கம்மா மாற்றத்தை. நீ வியாதியோடு இருப்ப தேவ சித்தம் அல்ல, நீங்கள் சாபத்தோடு இருப்ப தேவ சித்தம் அல்ல, நீங்கள் கடனோடு இருப்ப தேவ சித்தம் அல்ல, நீங்கள் தரித்திரத்தோடு இருப்ப தேவ சித்தம் அல்ல. எனக்கு நேரம் இல்லை சொல்றேன். யோபு 14:14 எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று. யோபு 14:14 எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளுக்கு நான் காத்திருக்கிறேன். மாற்றத்தை விரும்பியவள். எல்லாரும் சொல்லுங்க என்னமா? எத்தனை பேர் மாற்றத்தை விரும்புறீங்க? என் குடும்பம் மாறணும். கமான். கையை கர்த்தர் பார்க்கிறார், நான் பார்க்கல, கர்த்தர் பார்க்கிறார். கையை உயர்த்தி சொன்ன உங்கள் வாழ்வில் மாற்றம் வரப்போகிறது, ஒரு மாறுதல் வரப்போகிறது. அது ஆசீர்வாதமான மாறுதல், அது அற்புதமான மாறுதல், அது அதிசயமான மாறுதல் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. நம்பர் 2 22-25. அப்பொழுது திசைகளில் குடியிருக்கிற கானானி ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டாள். 25, அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டாள். மாற்றுகிறவரை அறிந்தவள். சொல்லுங்க சொல்லுங்கம்மா. அவர்தான் தாவீதின் குமாரன் நிறைய பேருக்கு தெரியாது. அவ கானானி ஸ்திரீ அறிக்கையிடுகிறாள், ஏசியார்த்திமா தாவீதின் குமாரன். இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா சொல்லுகிறார், அவர் தாவீதின் வேர். எரேமியாவை கொண்டு கர்த்தர் பேசினார், அவர் தாவீதின் சந்ததி. அவள் மாற்றுகிறவரை அறிந்தவள். கர்த்தரை அறியுங்கள், கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அறிந்தது போதாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். பாருங்க, 1 மாற்றத்தை விரும்பியவள், 2வது மாற்றுகிறவரை அறிந்தவள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே இஸ் மை லார்ட், சன் ஆஃப் டேவிட், தாவீதின் குமாரனே, மாற்றுகிறவரை அறிந்தவர். ஆமென். அவர் அறிஞ்சிட்டீங்கன்னா வச்சுருங்களேன், கவலையே பட மாட்டீங்க. ஆனால் அவர் மாற்றுகிறவர் அவர்தான். பலகீனத்தை பலமாய் மாற்றுகிறவர், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். இவர் ஏன் வந்தா தெரியுமா? ஏன் தெருவுக்கே வந்துட்டா தெரியுமா? இவர்தான் என மாற்றத்தை தருகிறவர், மாற்றுகிறவரை அறிந்தவள். அல்லேலூயா. 3
நேரம் கருதி 22. அல்லேலூயா. அப்பொழுது அந்த திசைகளில் கூடியிருக்கிற கானானி ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, மூன்றாவது மாற்றுகிறவரிடத்தில் வந்தவள். சொல்லுங்க ஏமா, சொல்லுங்க. மாற்றுகிறவரிடத்தில். வேற எங்க போனாலும் கதை நடக்காதுல்ல. யார்கிட்ட கரெக்டா வந்துட்டா? மாற்றுகிறவரிடத்தில் வந்து விட்டாள். நீங்க சும்மா சாதாரணமா சபைக்கு வரல, மாற்றுகிறவரிடத்தில் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு மாற்றத்தை அவர் தருவார். ஆராதனை மூலம் மாற்றம் தருவார், ஜபத்தின் மூலம் மாற்றம் தருவார், உபவாசத்தின் மூலம் மாற்றத்தை தருவார், பிரசங்கத்தின் மூலம் மாற்றம் தருவார். அவர் மாற்றத்தை தருகிறவர். Glory to God. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். மாற்றுகிறவரிடத்தில் வந்தவள். நான் முதல்ல சொல்லிட்டேன், என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே. குஷ்டரோகி வந்தாங்க 10 பேர், நன்றி கெட்ட 9 பேரையும் சோமாக்குனாரு. நன்றி உள்ள ஒருவனையும் சோமாக்குனாரு. என்னை ஏன்ட்ட வந்துட்டானே, இனி நான் சோமாக்க முடியுவனா? அவரிடத்தில் வந்தா கட்டாயம் மாற்றுகிறவிடத்தில் வந்தவள். எப்பவும் அவற்றை வாங்க, ஒரு நாள் புறக்கணிக்க மாட்டார். ஜபத்தின் மூலம் வாங்க, துதியின் மூலம் வாங்க. 4வது 22. அப்பொழுது திசைகளில் குடியிருக்கிற கானானி ஸ்திரீ 1 ஆமென் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே என்று எனக்கு இறங்கும் என்று இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படும் என்று சொல்லி கூப்பிட்டாள். மாற்றுகிறவரை கூப்பிட்டாள். எல்லாரும் சொல்லுங்க, யாரை கூப்பிட்டாமா? மாற்றுகிறவர் யார்? இயேசு. நமக்காக மரித்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. நம்ம ஜெபத்தை கேட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. நமக்காக பரிந்து பேசுகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. மாற்றுகிறவரை கூப்பிட்டாள். எது வரைக்கும் கூப்பிடணும்? மாற்றம் வர்ற வரைக்கும் கூப்பிடணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை பார்வையிட்ட மனுஷன் கூப்பிட்டான். நான் தப்பா பேசல, நான் கிராம பாணியில் அப்படி பேசுறேன். நம்ம எல்லாரும் சொன்னாங்க, அவனை சத்தம் போடாத. நாங்கள் நம்ம ஊரில் எப்படி சொல்லிருப்பாங்க? பார்வையிட்ட சகோதரா சற்று அமைதலாக இருப்பாயா, அப்படியா சொல்லியிருப்பாங்க. எல்லாம் குருட்டு போயில, சும்மா இல்லை, அப்படித்தானே பேசியிருப்பாங்க. இப்படியா சொல்லியிருப்பாங்க. அன்பு சகோதரனை, பார்வையற்ற அன்பு சகோதரனை சற்று அமைதலாக இருப்பாயா, அப்படிலாம் பேச மாட்டாங்க. சும்மா இராமல குருட்டு போயில, அப்படிலாம் பேசியிருப்பாங்க. அவன் இன்னும் சத்தமா, இயேசுவே தாவீதின் குமாரனே. இயேசு நின்றார், தம்மிடத்தில் அழைத்தார், அவரை பார்வையடை செய்தார். மாற்றுகிறவரை கூப்பிடுங்கள். அதுக்கு தான் அந்த ஆராதனை, அதுக்கு தான் அந்த ஜெபம். மாற்றுகிறவரை கூப்பிடுங்கள். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர். ஆமென். உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவர். ஆண்டவருக்கு பேரே ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். 15:23 5வது குறிப்பு. அப்பொழுது அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அப்பொழுது சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிட வேண்டிக் கொண்டார்கள். மாற்றுகிறவரை பின்தொடர்ந்தவள். ஃபாலோ ஜீசஸ். இயேசுவை பின்பற்றுங்கள். யாரை பின்பற்றினாள்? மாற்றுகிறவரை. சீசர்ல என்ன சொல்றாங்க? இவன் நம்மை பின்பற்றுகிறாள். மாற்றுகிறவர்கள் விருப்பம் நிறைவேறணுமா? மாற்றுகிறவரை பின்பற்றுங்கள். வேற யாரை பின்பற்றாதுங்க. மனுஷன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாட்கள் யோசனைகள் அழிந்து போகும். மாற்றுகிறவர் இயேசு, அவரை பின்பற்றுங்கள். பவுல் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து அழைத்த பரமழைப்பின் பந்தை பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். மாற்றுகிறவரை பின்தொடருங்கள். ஆமென். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப சொல்றாங்க, நம்மளை பின்தொடர்ந்து வராளே, அவளை சோமாக்கிற கூடாதா? நீங்க அவரை பின்பற்றினீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தாழ்மை உள்ளவர், அவரை பின்பற்றின தாழ்மை. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பின்பற்றின பரிசுத்தம். அவர் பொறுமை உள்ளவர், பின்பற்றின பொறுமை. அவர் தேவ சித்தம் செய்கிறவர், அவர் பின்பற்றின தேவ சித்தம். ஆமென். அவர் தேவ ராஜ்யத்துக்குரியவர், அவரை பின்பற்றினால் தேவ ராஜ்யம். அல்லேலூயா. 6வது 15:25 ஆமென். இயேசு வந்து, அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டாள். மாற்றுகிறவரை பணிந்து கொண்டவள். அதுதான் ஆராதனை. பாஸ்டர் சொன்ன ஓடி வந்திருக்கீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதம். பணிந்து கொள்ளணும். மாற்றுகிறவரை பணிந்து கொண்டாள், தொழுது கொண்டாள், ஆராதித்தாள். நீங்க கர்த்தரை ஆராதிங்க. வீடுகள் அதிகாலையில் கர்த்தரை ஆராதிங்க. சபையில எப்பெல்லாம் கூட்டமா ஓடிவாங்க, கர்த்தரை ஆராதிங்க. மாற்றுகிறவரை பணிந்து கொண்டாள். மன விருப்பம் நிறைவேற அவள் வாழ்வில் செய்த ஆறாவது காரியம் என்ன தெரியுமா? மாற்றுகிறவரை பணிந்து கொண்டாள். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி அமர்கிறேன். 15:28 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, ஆமென், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதென்றாள். மாற்றுகிறவரை விசுவாசித்தவள். மன விருப்பம் நிறைவேற சொல்லட்டுமா? நம்பர் 1,
மாற்றுகிறவரை, மாற்றத்தை விரும்பியவள், மாற்றுகிறவரை அறிந்தவள், மாற்றுகிறவரிடத்தில் வந்தவள், மாற்றுகிறவரை கூப்பிட்டவள், மாற்றுகிறவரை பின்தொடர்ந்தவள், மாற்றுகிறவரை பணிந்து கொண்டவள், மாற்றுகிறவரை விசுவாசித்தவள். கண்ல மூடுங்கள், ஜெபம் பண்ணலாம். இயேசு அவளை பார்த்து சொன்னார், எழும்பி நிற்போமா? ஸ்திரியே, உன் மன விருப்பத்தின் முடி உனக்காக கடவுது. இந்த ராத்திரி ஒருவேளை இந்த கானானி ஸ்திரியை போல சாபத்தை சுமந்தவளாய், ஒருவேளை ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாகி, ஒருவேளை சுதந்திரத்தை இழந்து அனுபவிக்க முடியாதபடி, அங்கீகரிக்கப்பட முடியாதபடி பிசாசின் போராட்டத்தோடு இருந்திருக்கலாம். இயேசு நமக்காக தான் எழுதி வைத்திருக்கிறார். இந்த ராத்திரி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை விரும்புங்க. முதல்ல கட்டாயம் அவர் செய்வார், கட்டாயம் செய்வார். சோர்வு உங்களை விட்டு போகட்டும், பயம் உங்களை விட்டு போகட்டும், இயேசுவின் நாமத்தில் வேதனை உங்களை விட்டு போகட்டும், இயேசுவின் நாமத்தில் கலக்கம் உங்களை விட்டு போகட்டும், இயேசுவின் நாமத்தில் அவிசுவாசம் உங்களை விட்டு. அவர் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அவர் குயவன். களிமண்ணால கனத்துக்குரிய பாண்டமா மாற்றுவார். அவர் ஆடம் மேய்ச்சவன் அரசனா மாற்றுவார். கொலைகார சவுல பவுலாய் மாற்றுவார். இளம் விதவைய அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் தாயாரா மாற்றுவார். ஷாகாபா ரேகாபாகா ஷேகேபோ மாற்றுகிற ஆண்டவர், மாற்றுகிற ஆண்டவர். ஆபிராமை ஆபிரகாமாய் மாற்றுகிற கர்த்தர், சாராயை சாராளாய் மாற்றுகிற கர்த்தர், யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றுகிற கர்த்தர். இந்த ராத்திரி மாற்றம் வருவதாக நீங்க விரும்புங்கள். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. அப்படியே கை உயர்த்திருமா? நான் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. ஒரே குரல சத்தமா, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. மாற்றுகிறவரை பணிந்து கொண்டவள், மாற்றுகிறவரை கூப்பிட்டவள். கூப்பிடுங்க. ஜபத்தை நிறுத்தாதுங்க, தொடருங்கள். அல்லது விசுவாசத்தை நிறுத்தாதுங்க, தொடருங்கள். உபவாசத்தை நிறுத்தாதுங்க, தொடருங்கள். ஆண்டவருடைய மகிமை மாறாதது, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை மாறாதது. இன்றைக்கு மாற்றத்தை தருகிறவராய் உங்கள் நடுவில் அவர் இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தெழுந்த இயேசு உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட அனுபவத்தில் ஒருவேளை வந்திருக்கலாம். ஆமென். சுதந்திரத்தை இழந்த அனுபவத்தில் வந்திருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. போராட்டத்தோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த நிலைமையில நீங்க வந்திருந்தாலும் உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். குடும்பம் புறக்கணித்து இருக்கலாம், நண்பர்கள் புறக்கணித்து இருக்கலாம். ஓ ஸ்தோத்திரம். துரத்தப்படுகிற அனுபவம் உங்க வாழ்வா இருக்கலாம். ஆனால் உங்களை சேர்த்துக் கொள்கிற கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் மாறாதவரா இருக்கிறார். அவருடைய மகிமை மாறாத மகிமை, அவருடைய வல்லமை மாறாத வல்லமை. ஓ சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஓ சபிக்கப்பட்ட கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளையிட்ட தேவன் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில ஒரு ரமமலதனமா சியாம்துனா
உரபலபா கதுரிபியா துனா கதுரிபியா கரதனமாசியா உங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார் சகோதரனே. ஓ வாழ்வு மாறு, ஓ வாழ்வு மாறு. ஓ ரபால கதனமாசியா ஓ ரிமாமா மலதனிமியா கரதனமாசியா. என்னை மாற்றுவாரா? என் குடும்பம் மாறுமா? என் வாழ்க்கை மாறுமா? கேள்வியோடு இருக்கிறாய் அல்லவா? உன்னை மாற்றும்படிக்கு நடுவில் கர்த்தருடைய ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் ஓ உன் மேல இப்போது அமருகிறது. ரீமா பா 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 பா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. தள்ளப்பட்ட கல்லை வீட்டுக்கு மூலை கல்லாயிற்று, இது தேவனால ஆயிற்று என்று சொன்னவர் இந்த ராத்திரி வேளையில, இந்த ராத்திரி வேளையில ஓ வாழ்வை மாற்றுகிறார். ரீமா பா 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 பா. ரீமா லகதனமா சியாந்துனா ரிபி ரிபியாந்துனா கதுரிபியாந்துனா கதுரிபியாக்கரதனமா சியா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, வல்லமை வல்லமை வல்லமை. எஸ் மாறாத வல்லமை. ஜோமனே ஜோமனே ஜோமனே. ஓ ரபா பா 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 பா. மாறுமா மாறுமா மாறுமா. ஓ வாழ்க்கை மாறுமா, கசப்பு மாறுமா, வியாதி மாறுமா, போராட்டம் மாறுமா, தாழ்வு தாழ்த்தப்பட்ட அனுபவம் மாறுமா, தள்ளப்பட்ட அனுபவம் மாறுமா, குறைவு மாறுமா, அற்பமா எண்ணப்பட்ட காரியம் மாறுமா. மாறு மாறு மாறு. மாற்றுகிறவர் உனக்கு உண்டு, மாற்றுகிற இயேசு உண்டு. ஓ ரபலபா ஷியந்தரபா. ஓ பிரயாசம் மாற்றவில்லை உண்மைதான், ஓ குடும்பம் மாற்றவில்லை உண்மைதான், சூழ்நிலை மாற்றவில்லை உண்மைதான், ஆனா மாற்றுகிறவர் உன் நடுவில் இருக்கிறார். ரபலபா ரபா ஷந்தரபலபா ரிபியாந்தனமன ரிபியாக்கபா. அவரை நோக்கி கூப்பிடு, இயேசுவே கூப்பிடு. இந்த ராத்திரி வேளையில இயேசுவே கூப்பிடு, இயேசுவே கூப்பிடு. அந்த கானானிய ஸ்திரீ கூப்பிட்டது போல, ஓ தாவீது குமாரனே, தாவீது குமாரனே என்று கூப்பிட்டது போல இயேசுவே கூப்பிடு, இயேசுவே கூப்பிடு. ரகடடடபா. சத்தத்தை உயர்த்து சகோதரி, இயேசுவே கூப்பிடு. வெட்கப்படாத சகோதரனே, இயேசுவே கூப்பிடு. இந்த ராத்திரி வேளை உனக்கு மாற்றத்தின் ராத்திரியா இருக்க போகிறது. ரகடடடபா சந்தடபடபடதுடிபியாக்கபா ரபலதனமா சியந்தரபரபரபா. அவரை பணிந்துகொள், அவரை பணிந்துகொள், அவரை ஆராதி, அவரை பின்தொடரு. ரகடடடபா ரிபபவலதனமா சியந்தரபா. அவர் ஒருவரே வாழ்க்கையில மாற்றத்தை தர முடியும். மாற்றுகிற நீ அறிந்திருக்கிறாய். மாற்றுவரே உன்னை இன்றைக்கு இங்க கொண்டு வந்திருக்கிறார். அவர் வாழ்க்கையில மாற்றத்தை தர போகிறார் இந்த ராத்திரி வேளையில. ரமமா சங்கதரமாசியா. எஸ் ஹalleluya. அவர் ஒரு விருப்பத்தோடு கூட ஆண்டவரை பின்தொடர்ந்தார். ஓ நீ இன்றைக்கு அவள் தொடர்ந்தது தன் வாழ்க்கையில, தன் பிள்ளையுடைய வாழ்க்கையில இருந்த போராட்ட பிசாசின் கிரியைகள் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த ராத்திரியில் ஆண்டவரை பார்த்து கேளு. ஓ நெருக்கமா, ஓ தாழ்ந்தப்பட்ட அனுபவமா, அவமானத்தின் நிலைமையா, தள்ளப்பட்ட நிலைமையா, கசந்து போன வாழ்வையா, ஓ ஸ்தோத்திர குறைபட்டு இருக்கிறாயோ, ஒரு ரபலவசியந்தனா அடைக்கப்பட்ட வாசலோடு கூட இருக்கிறாயா. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு ஒரு திறந்த வாசலை தரப்போகிறா. ஓ ரபாசியந்தனா. அடுத்து வருகிற ஒருவரை புறம்பே தள்ளாத தேவன். அவரை நோக்கி கூப்பிடு, அவரிடத்துல ஜெபம் பண்ணு. அவர் கூப்பிட்ட அந்த கானானிய ஸ்திரீயுடைய விருப்பத்தின்படி செய்தருளின தேவன் இன்றைக்கு ஓ மன விருப்பத்தை நிறைவேற்ற போகிறா. பலவீனமா கேளு. ஓ ரபாசியந்தரபா. ஓ ரபால கதுரிபியாந்துனா. ஓ தள்ளப்பட்ட கல்லை வீட்டுக்கு முளைக்கல்லை மாற்றினவர். ஆமென் ஹalleluya. புள்ளியில் இருக்கிறவன உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்காரப்படுகிற கர்த்தர். ரீபா பாபா ரதனமா. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாலிபர்கள் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எஸ். ஒரு நாள் மாற்றம் தந்தவரை, மாற்றம் தந்தவரை ஒருவராலும் மாற்ற முடியாத வாழ்க்கையை கத்த மாற்றினா. உங்க வாழ்க்கை அப்படித்தானே மாற்றினா. இன்னைக்கு உன் வாழ்க்கையை கத்த மாற்றுவா. துரத்தப்பட்ட அனுபவம், அற்பமா எண்ணப்பட்ட அனுபவம், ஸ்தோத்திரம் ஒருவர் 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 ஸ்தோத்திரம் சேர்த்துக் கொள்ளாத அனுபவம். ஆனா இன்னைக்கு கர்த்தரனை சேர்த்துக் கொள்கிறார், கர்த்தரனை சேர்த்துக் கொள்கிறார். கர்த்தர் இடத்துல நீ வந்து விட்டாயா, வாழ்க்கை மாறு, உன் பிரச்சனை மாறு, உன் நெருக்கம் மாறு, உன் வியாதி மாறு. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, இயேசுவே, இயேசுவே மாற்றுங்கப்பா, இயேசுவே மாற்றுங்கப்பா. உன் பிரச்சனையை சொல்லி சொல்லு.
இன்றைக்கு ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க, ஆண்டவரை மாற்றுங்க. வாயை திறந்து சொல்லுங்களேன். ஒரு மாற்றம் உங்ககிட்ட வேண்டாமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே என் நெருக்கத்தை மாற்றுங்க, என் கண்ணீரை மாற்றுங்க, என் வியாதியை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க, ஆண்டவர் என் குறைவா மாற்றுங்க, ஆண்டவர் அற்பமா எண்ணப்படுகிற காரியத்தை மாற்றுங்க. ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்களா, தயவு செய்து கூப்பிடுங்க. உங்க சத்தம் எழும்பட்டு, உங்க சத்தம் எழும்பட்டு, சத்தம் எழும்பட்டு. ஓ ரபா சந்தரபா. ஓ மனுஷன் அல்ல, கர்த்தர் உங்களை கவனிக்கிறா, கர்த்தர் உங்களை பார்க்கிறா. கர்த்தருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கிறது. ஓ கூப்பிடுகிற காக்கை குஞ்சை போஷிக்கிறவ, ஓ வாயை விரிவா தர அன்மையினால் நிரப்புகிறவ, நீ இப்போது கூப்பிட்டாயானால் கூப்பிடுகிற விஷயத்துல மாற்றத்தை கட்டளையிடுவா. எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, எல்லா கரங்களை கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம். எல்லா கரங்களை தட்டி ஆவியில நேர்ந்து, ஆவியில நேர்ந்து பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஆவியில நேர்ந்து கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம். ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஆவியானவர் கிரியை செய்யட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும். ஒரு வல்லமை இப்போது நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இப்போது தேவனுடைய வல்லமை நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு மகிமை பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். ஒரு விடுதலை, விடுதலை, விடுதலை. ஆவியில விடுதலை, விடுதலை, விடுதலை. இப்போது ஒரு மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சரீரத்தில் மாற்றம் உண்டாகட்டும், வாழ்க்கையில மாற்றம் உண்டாகட்டும். அடிமைத்தனத்தின் நுகங்கள் உடைக்கப்படட்டும், எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இந்த இடத்துல ஜெபத்துல கலந்து கொண்டு உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து ஆண்டவரை பார்த்து கூப்பிட்ட, செபித்த, நம்பின, விசுவாசித்த அந்த காரியத்தில் கர்த்தர் மாற்றத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் எனக்கு அதை செய்தார் என்று விசுவாசத்தோடு அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் என் மேல, என் குடும்பத்து மேல, என் பிள்ளைகள் மேல, என் தொழில் மேல, நான் எதிர்பார்த்த காரியத்து மேல இறங்கி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த ஸ்ரீயை பார்த்து ஆண்டு சொன்னோம், விருப்பத்தின்படி நீ விரும்பினபடி உனக்காக கடவுது. நீங்கள் விரும்பினபடி கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்கள் விரும்பின மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அவர் சொல்லி செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவு கைவிடாதவர், அழைத்து வந்த தேவன், இந்த இடத்துல கூட்டி சேர்த்த தேவன், உங்களுக்கு அற்புதராய் மாற்றத்தை தருகிற தேவனாய் அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பி பரலோக தகப்பனே, இந்த விலைக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த பிள்ளைகள் ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில இந்த நாள்ல இருந்து பார்க்கட்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தில் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை தந்து அவர்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை பிதாவே, ஆமென்.